சாந்தி. அவ்யக்த சமிகை 28 अगस्त 2026. अगर पवित्रता का नियम पक्का है तो लगाव मुक्त, ईर्ष्या और क्रोध से भी मुक्त बनो. பாபா சொல்றாங்க, தூய்மையினுடைய நியமத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள் என்றால் கவர்ச்சியிலிருந்து, எந்த விதமான ஒரு மோகத்திலிருந்து, பொறாமையிலிருந்து, கோபத்திலிருந்து நீங்கள் விடுபடுங்கள். இதெல்லாம் கூட ஆத்மாவினுடைய அசுத்தம். சிட்சிடாப்பன் பி நாகும், அதில் ஒரு ஒரு எரிச்சல், இரிட்டேஷனு தான், அதெல்லாம் கூட இல்லாமல் இருக்கணும். யஹ்வி லகாம் நஹி ரக்கோ கி யே ஹோனாயி சாயே, நான் என்ன எதிர்பார்க்குறேனோ அதுதான் நடக்கணும், நான் நினைக்கிற போல தான் மற்றவங்க நடக்கணும், எனக்கு ரெட்டு கலர் பிடிக்கும்னா எல்லாருக்கும் ரெட்டு கலர் பிடிக்கணுங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். स्वार्थिया ईर्ष्या के वश कोई बात कहेंगे और वो पूरी नहीं होगी तो क्रोध पैदा होगा, इसलिए पवित्रता के पिलर को पक्का करो. ஸோ எங்கேயாவது நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு, அதை கூட பாபா இன்னைக்கு சுயநலம்ங்கிறாரு. சில நேரம் நம்ம பொதுநலத்தோடு எதிர்பார்ப்போம், ஆனால் அதுவும் நமக்கு ஒரு விதத்தில் ஒரு ஏமாற்றத்தை அளிக்கிறது. அதனால் எனக்கு எரிச்சல் வருது. எரிச்சல் கூட கோபத்தினுடைய ஒரு அம்சம். ஒரு மனநிலை சீராக இல்லை அப்படின்னா பாபா என்ன சொல்லாரு, எந்த ஒரு விதமான எதிர்பார்ப்பு எனக்கூடிய சுயநலமும் இல்லை என்றால் கோபமே வராது. இருந்ததுன்னா கோபம் வரும். எனவே இந்த தூய்மையினுடைய அந்த ஸ்தம்பத்தை உறுதியாக்குங்கள். அதிலிருந்து கூட நீங்கள் விடுபட்டுடுங்க. तो ये पिல்லர் லைட் ஹவுஸ் கா காம் கரேகா. அப்போது நீங்கள் அந்த தூய்மை என்பது லைட் ஹவுஸ்னுடைய வேலை செய்யும். அதாவது நீங்கள் ஒரு சக்தி நிறைந்த ஆத்மாவாக உங்களால் இருக்க முடியும். பொதுநலமோ சுயநலம் இருக்கவே கூடாது. பொதுநலத்திற்கு கூட நீங்கள் பெருசாக எதையும் யாரிடமிருந்து எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா கடைசியில் மிஞ்சுறது ஒரு மன வருத்தம், டிஸப்பாயின்மெண்ட். அதுவும் வேண்டாம் அப்படிங்கிறதான் பாபா இன்றைக்கி நமக்கு சொல்ல வரும். நல்லது. ஓம் சாந்தி.